வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. ஆவடி இயந்திர தொழிற்சாலை வேலைவாய்ப்பு 2020க்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவடி இயந்திர தொழிற்சாலை வேலைவாய்ப்பு 2020 எந்த பணிக்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ். ஸோ இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக நீங்கள் பிஇ அல்லது டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான தேர்வு முறை பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ மூலியமாக தான் எடுக்கிறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வோ எதுவுமே கிடையாது. நீங்கள் நேர்காணல் வந்துட்டு 3/9/2020 அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி போனீங்க அப்படின்னா நேர்காணல் வந்துட்டு நடக்கும். ஸோ அதில் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு போஸ்டிங் வாங்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ரண்டிஸ் ட்ரைனிங், 1 இயர்க்கான அப்ரண்டிஸ் ட்ரைனிங். ஸோ இதை பற்றின முழு தகவல் நம்ம பார்க்கலாம். ஸோ இது எந்த நிறுவனம் தராங்க அப்படின்னா ஆவடி இயந்திர தொழிற்சாலை. பணியின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ். ஸோ மொத்த பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டு கொடுக்கல. கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நேர்காணல் அட்டன் பண்ணலாம். ஸோ பிஇ டிப்ளமோ ஹோல்டருக்கு வந்துட்டு ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். ஸோ எல்லோரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா பிஇ டிப்ளமோ படிச்சிருந்தா போதும். ஸோ பிஇ கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்காக ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். வெறும் இன்டர்வியூ மட்டும்தான் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை அட்டன் பண்ணலாம். ஸோ இதற்கான நேர்காணல் என்றைக்கு நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3/9/2020 அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ். ஸோ பல்வேறு பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குறிப்பிட்டு சொல்லலை. அண்ட் இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொழில்நுட்ப பிரிவில் அதாவது இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோவில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இந்த இதில் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் 2018, 19, 2020 இந்த 3 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ அதாவது 2018, 19, 20 இந்த 3 வருட பாஸ் அவுட் மட்டும்தான் வந்துட்டு இந்த பணிக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ எது படிச்சிருந்தாலும் நீங்கள் தொழில்நுட்ப பிரிவு படித்த எல்லாருமே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18, 19, 20 இந்த 3 பேட்ச் தான் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். அண்ட் இதுக்கு வந்துட்டு ஸ்டைஃபனோட வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் 1 இயர்க்கான அப்ரண்டிஸ் ட்ரைனிங். ஸோ பிஇ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டைஃபன் பார்த்தீங்க அப்படின்னா 9,000 சொல்லியிருக்காங்க. அண்ட் டிப்ளமோ பார்த்தீங்க அப்படின்னா 8,000 வந்துட்டு உதவித்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இயர் கோர்ஸ் ஒரு அரிய வாய்ப்பு தான். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணலாம். அதுக்கான தேர்வு செயல்முறை அதாவது நேர்காணல் என்றைக்கு நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3/9/2020 அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு போகணும். ப்ளஸ் உங்களோட அப்டேட்டட் சிவி. ஸோ இது ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் கொண்டு போகணும். உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்னால் உங்களோட மார்க் ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, 10th 12th மார்க் ஷீட். ஸோ பிஇ அப்படின்னா பிஇயோட சர்டிஃபிகேட் அண்ட் டிப்ளமோ அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப்ஸ் அதாவது ஆதார், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் ஸோ சம்திங் எல்ஸ். ஸோ எது இருக்கோ அதை கொண்டுட்டு போங்க. அண்ட் இதுக்கு வந்துட்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதாவது இதுக்கு எப்படி நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.mhrDNATS.gov.in அந்த இணையதள முகவரியில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட வருகையை வந்துட்டு பதிவு பண்ணணும். ஸோ பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் நேர்காணல் நடைபெற தேதி அன்னைக்கு நேராக போய் அட்டன் பண்ணலாம். 3/9/2020 நேர்காணல் தேதி. ஸோ முகவரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை 54 இந்த முகவரியில் போய் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொண்டுட்டு போகணும். ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் மேலும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.